வாங்கப்பா இந்த செடி குச்சிமா இருக்கிற செடியை எப்படி நம்ம கரெக்டாக வளர்க்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், என்கிட்ட இந்த ஒரு செடி பன்னீர் ரோஸ் செடி நிறையா இலை உந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபுல்லாக இலை கொட்டி போச்சு. போன வாரம் நான் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன். ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அதுக்கு ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு கொடுத்தேன். இப்போது நோடு சின்ன சின்னதாக ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது கொக்கோபீட்டில் என்கிட்ட வளர்கிற செடி. இது சின்ன செடியிலேருந்து தான் வளர்த்துட்டு வரேன் நான். 6 இன்ச் 8 இன்ச் 10 இன்ச்சுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ ஏன் இது திடீர்னு இலை எல்லாம் கொட்டுது, மஞ்சளாகி கொட்டுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள், இதையும் காட்டிடுறேன். இது ஒரு சாயில் மீடியாவில் வளர்கிற செடி. இது கிட்டத்தட்ட தாய் செடி மாதிரி தான் இருக்கு. இது சாயில் மீடியாவில் வளருது. இதோட க்ரோத்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இலையெல்லாம் அப்படியே இருக்குது, பழைய இலை. ஆனால் இப்போ தான் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. க்ரோத் அந்தளவுக்கு இல்லை. இது ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் க்ரோத் இல்லை. இப்படி மஞ்சளாகி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்கள், இந்த செடியை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரூனரை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சானிடைஸ் பண்ணி தொடச்சி எடுத்துடணும். க்ளீனாக வச்சுக்கிறணும் ப்ரூனரை. அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டிங்கன்னா அதில் ஃபங்கஸ் வந்துடும். அப்புறம் செடிக்கு இஷ்யூ ஆகிடும். ஸோ நல்லா நீங்கள் ப்ரூனரை பண்ணிவிட்டு கட் கொடுத்து பார்க்கணும் உங்கள் செடியை. அந்த இடத்துல க்ரீனிஷாக இருந்துச்சு அப்படின்னா செடி அலைவாக தான் இருக்குது, உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபங்கஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் க்ரீனாக வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே போகணும். ஏதாச்சும் பிளாக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் திருப்பி அதை கட் பண்ணணும். 1 இன்ச் கீழே விட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நான் ஆல்ரெடி இதுக்கு எல்லாமே நான் கட் கொடுத்தேன். எனக்கு எந்த இடத்துலையும் பிளாக் இல்லை. எதனால் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, எனக்கு ரூட் பாண்ட் ஆகிடுச்சு. மேற்கொண்டு அந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. ஸோ நான் ரீபாட்டை இன்னும் பண்ணலை. ஏன்னா இது சம்மர் ஆகிடுச்சு. இப்போ ரீபாட் பண்ணால் ஏதாவது இஷ்யூ வரும்னு சொல்லிவிட்டு நான் ரீபாட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி செடியை நம்ம என்ன செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ரூட் பாண்டான செடியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் கொடுத்து பார்க்கணும். உங்களுக்கு பிளாக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அது இஷ்யூ ஃபங்கஸ் இஷ்யூ. இல்லை க்ரீனாகவே இருக்குன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், ரூட் பாருங்கள், ஃபுல்லாகவே பாண்ட் ஆகிடுச்சு. இடமே இல்லை, ரூட்டுக்கு வெளியில் போகிறதுக்கு இடம் இல்லை. இதே செடி தரையில் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும். உங்களுக்கு இந்த செடி தொட்டிக்குள்ளே இருக்கிறனால உங்களால் வெளியில் போக முடியல, ரூட் வெளியில் போக முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரூட் இப்போ ரீபாட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சைடில் இருக்க ரூட்டெல்லாம் லேசாக நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். லேசாக கை வச்சு எடுத்தாலே இந்த ரூட்டெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இது சின்ன செடியில் செய்யக்கூடாது. இது 10 இன்ச்சுக்கு வந்துருச்சு, செடி பெருசு. ஸோ இந்த மாதிரி பண்ணால் எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ அந்த மாதிரி வேரெல்லாம் லேசாக சைடாக இருக்கிறத எடுத்து விட்டுட்டு இப்போ டாப்அப் பண்ணணும். நம்ம செடியை திருப்பி கொஞ்சம் கொக்கோபீட்டை கொடுத்து டாப்அப் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு என்ன கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ஃபீடு அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரூட் ட்ரீட்மெண்ட்னாலே ஒரு ஹியூமிக்கு தான் கொடுக்கணும். இது கிரானியூல் ஃபார்மில் என்கிட்ட இருக்கு. ஆல்ரெடி நாவலில் பொட்டாசியம் ஹியூமேட்டும் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இதையும் காட்டுறேன். இந்த மாதிரியும் கிடைக்கும் ஹியூமிக்கு. இந்த ஒரு அக்ரி ஷாப்பில் வாங்கினேன் நான். இது ஒரு 1 கிராம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபங்கிசைடு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ஃபங்கிசைடு இருக்கோ அந்த ஃபங்கிசைடு நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த செடிக்கு நீங்கள் கொடுத்துடணும். இதெல்லாம் ஈவினிங் தான்ப்பா செய்யணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இன்றைக்கி மார்னிங் நான் பண்ணுறேன். நீங்கள் எப்பயுமே கிளைமேட் கம்மியாக இருக்கும்போது ஈவினிங் தான் இதெல்லாம் செய்யணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொடுத்துடலாம். ஸோ இந்த மண்ணில் இருக்க செடிக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட மண்ணில் இருக்குது, இந்த மாதிரி க்ரோத் இல்லை, இலை கொட்டிக்கிட்டே இருக்குன்னா, இப்போ நான் இந்த செடியில் அந்த பழைய இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். எப்பயுமே ஒரு இலையை கட் பண்ணி எடுக்கும்போது ஒட்டி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல நோடு ஆக்டிவேட் ஆகிட்ருக்கும். நம்ம தெரியாமல் கை வச்சு ஒடிச்சு விட்டோம்னா அந்த நோடு சேர்ந்து பிஞ்சிட்டு போயிடும். ஸோ இப்போ தேவையில்லாததெல்லாம் நம்ம கட் பண்ணி பார்க்குறோம். இது ஏதாவது டைபேக் இருக்கா அப்படின்னு. கட் பண்ணும்போது க்ரீனிஷாக தான் இருக்குது. சில இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பிளாக்ஸும் இருக்கும். அந்த டைபேக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் செடிக்கு. அது வளர்ச்சி இல்லாதது எல்லாமே அந்த உங்களுக்கு பிளைண்ட் ஷூட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் இருக்கும். அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ பிளைண்ட் ஷூட்டை பற்றி ஒரு டாபிக் நான் அடுத்து சொல்கிறேன். பிளைண்ட் ஷூட்ஸ் ஏன் வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடணும். இலையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன் நான். இதெல்லாம் பழைய இலை இருந்து பிரயோஜனம் இல்லை, யூஸ் கிடையாது. ஒரு புது தளிர் எங்கேயுமே வரல எனக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் இந்த மாதிரி தான்ப்பா செய்யணும். இலையை கட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். இப்போ நம்ம மண்ணை பார்க்கணும். மண் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மண்ணை தான் பார்க்கணும். மண்ணை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஃபுல்லாக ரூட்டு பாண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக மண்ணில் தான் வச்சுருக்கேன், ஆனாலும் இது ஃபுல்லாகவே ரூட் பாண்ட் ஆகிடுச்சு. இதையும் ரீபாட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னுமே நான் பண்ண முடியாது. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன், புதுசாக டாப்அப் பண்ண போகிறேன். கொஞ்சம் சாயில் மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே கொடுக்குறேன். இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தாக்கு பிடிக்கும். அப்புறம் நம்ம மழை காலத்தில் இதை ரீபாட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எதையும் செடியை வெளியில் எடுத்து ரீபாட்டெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குன்னு. இது ஒரு சாயில் மீடியா, நர்சரியில் செடியை வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சது தான். இது வச்சு நான் உமியில் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த பாண்டோட அந்த உமியில் வெளியில் வந்து அந்த வந்து நிறைய பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து கொஞ்சம் இதை ரொம்ப எடுக்க முடியல என்னால், ஃபுல்லாக பாண்டாக இருக்குது. நான் இடம் இருக்குது, கேப் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த உமியும் மண்புழு உரமும் மிக்ஸ் பண்ணி ஒரு இது கம்போஸ்ட்டுக்காக வச்சுருந்தேன். அதை நான் டாப்அப் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டிங் மிக்ஸை டாப்அப் பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன டாப்பிங் மிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணுறீங்களோ அதை கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாட்டிங் மிக்ஸ் வந்து லைட் வெயிட்டாக பார்த்துக்கோங்கப்பா. இல்லை எனக்கு வெயிட் இருந்தாலும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா மெயினாக ஆற்று மணல் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 50%, 25% ரெட் சாயில் எடுத்துக்கலாம், 25% கம்போஸ்ட் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் போன் மீல, வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை டாப்பிங் அது உங்களுக்கு பாட்டிங் சாயிலை நீங்கள் கொடுக்கலாம் செடிக்கு. அது ஒரு தனியாக கூட நான் பாட்டிங் சாயில் என்னங்கிறத ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இதில் நான் சைடில் இருக்க வேரெல்லாம் எடுத்துடுறேன். இது ரொம்ப வந்து பாண்ட் ஆகிடுச்சு எனக்கு. இது கொஞ்சம் கூட கேப்பும் இல்லை. ஸோ அதனால் லேசாக நான் எடுக்கலாம். இப்போ இது மாதிரி எடுக்கிறதுனால இஷ்யூ வருமா அப்படின்னா வராது. ஏன்னா அந்த செடி ரொம்ப பெரிய செடி, அதனால அளவுக்கு மீறி வேர் இருக்குது, எந்த இஷ்யூ வராது. செடியை ஒட்டி தான் எடுக்கக்கூடாது, செடிக்கு தள்ளி நம்ம எடுக்கலாம். தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் டாப்அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரூட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபங்கிசைடும் உங்களுக்கு ஹியூமிக் தான் கொடுக்கணும். ஏன் நீங்கள் மைக்ரோரைஸா கொடுக்கல, ட்ரைகோடர்மா விரிடி நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொடுக்கலாம்ப்பா, மைக்ரோரைஸாவும் ட்ரைகோடர்மா கொடுக்கலாம். இது வந்து ஈவினிங் கொடுக்கணும். அதெல்லாம் இப்போ பகலில் நம்ம அதை கொடுக்க முடியாது, மைக்ரோரைஸா இறந்துடும். ஸோ நான் ஃபங்கிசைடும் ஹியூமிக்கே கொடுத்துட்றேன். இதுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இப்படி தான்ப்பா ஒரு செடி வந்து குச்சியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம பார்க்கணும். செடிக்கு நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு வேளை உங்களுக்கு வந்து பிளாக்கிஷாக இருக்குது செடி, ரூட்டெல்லாம் பாண்ட் ஆகலை, எனக்கு பிளாக்கிஷாக தான் வருது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே பார்க்கணும். எந்த இடத்துல க்ரீனாக இருக்குன்னா செடி வந்து பொழைச்சிக்கிறோன்னு அர்த்தம். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தான் இஷ்யூவாக இருக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. ட்ரைனேஜ் ஹோல் நல்லா இருக்கணும். எப்பயுமே ஊற்றுனீங்கன்னா தண்ணி டக்குன்னு வெளியில் வந்துடணும், தேங்கக்கூடாது. உங்களுக்கு தேங்குச்சுனாலே ரூட் ராட் வந்துடும். ரூட் ராட் தான் மெயின் இஷ்யூ. ரூட் ராட் வந்துருச்சுன்னா மேலேருந்து டைபேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி டைபேக்கை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்படி தான்ப்பா ஒரு செடியை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 2 நாள் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி இனிமேல் ஊற்றாதீங்க. ஏன்னா அடுத்து வந்து அவங்க ஸ்டெம்மில் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே கொடுங்க, காலையிலையும் சாயங்காலமும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோடு ஆக்டிவேட் ஆகிடும். இதோட அப்டேட்டும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது எப்படியெல்லாம் ஆக்டிவேட் ஆச்சுங்கிறதும் சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டினை, நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை பற்றி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, அதை டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். 15 days ஒன்ஸ் கொடுக்கணுங்கிற சொல்லியிருக்கேன். ஷெடியூலும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இது அதே தான் நானும் இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்குறேன். இதில் என்ன கொஸ்டின்னா, ஃபங்கிசைடு எப்போ கொடுக்குறது, நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலைங்கிறது தான் கொஸ்டின் உங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், Day 1 வந்து நீங்கள் ஆர்கானிக்காக அந்த மிக்சடு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறீங்க. Day 2 வந்து தண்ணி மட்டும் சொல்லியிருப்பேன். Day 3 வந்து ஏதாவது ஒரு சீவீடு சொல்லியிருப்பேன். தாக்கத்து, சாகரிக்கா, பயோட்டா எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ட்ரென்ச் தான், ஸ்ப்ரே கிடையாது, தண்ணியில் கலந்து தான் செடிக்கு ஊற்றணும். Day 4 வந்து பிளெயின் வாட்டர் சொல்லியிருக்கேன். Day 5 வந்து மைக்ரோ 7, அது வந்து ஸ்ப்ரே உங்களுக்கு, அது மைக்ரோ நியூட்ரியன். Day 6 வந்து எப்சம் சால்ட்டு. எப்சம் சால்ட்டும் ஸ்ப்ரே தான்.
டே 7 இன்செக்டிசைடு. இந்த இடத்துல எங்கே ஃபங்கிசைடு நம்ம எப்போ கொடுக்கணுங்கிறது அவங்களோட கொஸ்டின்னு. ஸோ ஃபங்கிசைட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா அந்த மிக்ஸ்லேயே நான் ஃபங்கிசைடு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ 15 days ஒன்ஸ் நீங்கள் மண்ணுக்கு கொடுக்கும்போதே ஃபங்கிசைடு உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபங்கிசைடு உங்களுக்கு தேவையே படாது. ஒருவேளை உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் பிளாக் ஸ்பாட் அந்த மாதிரி வந்துச்சு, மழை காலத்தில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்போ மட்டும் நீங்கள் அந்த 4 days இன்டர்வலில் நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிடலாம். இப்படி தான்ப்பா இந்த ஷெட்யூலில் இப்படி தான் கொடுக்கணும். மைக்ரோ 7ல் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அயன் இருக்கும், மேக்னீஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது, போரான் இருக்குது. ஆனால் எப்சம் சால்ட் கிடையாது, அதான் மேக்னீஷியம் சல்ஃபேட் கிடையாது. ஸோ அதனால தான் மறுநாள் வந்து உங்களுக்கு எப்சம் சால்ட்டை நான் ஸ்ப்ரே பண்ண சொல்கிறேன். ஸோ இதுதான் ஷெட்யூல். உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே இப்படியே நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் சாயிலில் வச்சுருக்க மீடியாவுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் நிறைய இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி அந்த மாதிரி பொருள் எல்லாத்தையுமே அந்த உளுந்து கழுவுனது எல்லாம் இப்போ செடிக்கு கொடுக்காதீங்க. ஃபங்கஸ் வந்துரும்ப்பா. எந்த ஒரு பொருளும் டீகம்போஸ் பண்ணி தான் கொடுக்கணும். டீகம்போஸ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும், இஷ்யூஸ் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபீடு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடி இந்த மாதிரி நல்லா வரும். இப்படி தான்ப்பா நான் கொடுக்குறேன். அதெல்லாம் கொக்கோபீட்டுக்கு என்பிகே கொடுக்குறேன். இந்த சாயில் மீடியாவுக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் கொடுக்குறேன். அதோட ஷெட்யூலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்கள் செடியை வளர்த்து கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், இந்த செடிக்கு வந்து நீங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் ஜஸ்ட்டு காட்டிடுறேன். இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்டெம்மில் மட்டும்தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நாளாக தண்ணி அது தேவைப்படாது. ஏன்னா வேர் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. அதுக்கு எப்போ வேர் நல்லா க்ரோத் ஆகி சக் பண்ண முடியுதோ அப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ 2-3 நாள் தண்ணி கொடுக்காதீங்க. கொஞ்சம் மேலே மண் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். ஆனால் ஸ்டெம்மை காய விட்டுறக்கூடாது. ஸ்டெம்முக்கு மேலே நீங்கள் ஒரு சின்ன ஸ்ப்ரே வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். ஸ்ப்ரே கொடுத்திங்கன்னா நோடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு ஸ்டெம்மை காய விட்டிங்கன்னா நோடு ஆக்டிவேட் ஆகாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த 2 செடிக்கும் நான் ஸ்டெம்மில் லைட்டாக ஸ்ப்ரே கொடுக்குறேன். ஏன் பெரிய ஸ்ப்ரேயர் வச்சு கொடுக்கல அப்படின்னா தண்ணி ரொம்ப விழுந்துடும். ஸோ சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு லைட்டாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும். காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் கொடுங்க. தண்ணி செடிக்கு கொடுக்காதீங்க. கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இதை வந்து சீல் பண்ணிடணும். ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு வச்சு நம்ம கட் பண்ண இடத்த சீல் பண்ணிடணும். இல்லைன்னா காற்றுல ஏதாவது ஃபங்கஸ் வந்து அந்த ஓப்பனான இடத்துல வந்து உள்ள செடிக்குள்ளே நுழைஞ்சிரும். ஸோ சீல் பண்ணிடணும். எப்படி நமக்கு ஒரு வெட்டுக்காயம் வந்துச்சுன்னா நம்ம சீல் பண்ணுறோம் ஆன்டிசெப்டிக் கொடுத்து, அதே மாதிரி செடிக்கு இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஃபங்கிசைடு வச்சு சீல் பண்ணிடணும். இப்படி தான்ப்பா நம்ம கொண்டு போகணும் செடியை. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.